வணக்கம். தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவுக்கும் தமிழரசுக் கட்சி எம்பிக்களுக்கும் இடையே முக்கிய சந்திப்பு. பயங்கரவாத தடை சட்டம் தமிழரசுக் கட்சி எம்பிக்களுக்கு ஜனாதிபதி அளித்த உறுதிமொழி. மாகாண சபை ஒழிக்கப்படும் என்ற கருத்துக்கு பதிலளித்தார் டில்வின் சில்வா. கைதிகளை வீடுகளில் பணியமர்த்திய சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் அம்பலத்திற்கு வந்த தகவல். தமிழர் பிரதேசத்தில் கேரள கஞ்சாவுடன் சிக்கிய குடும்பஸ்தர். மாவீரர் தினத்தை இனவாதமாக முயற்சித்த சின்ன செயற்பாட்டாளர்கள் நாடாளுமன்றில் அம்பலம். அனுரகுமார அரசாங்கம் தொடர்பில் நாடாளுமன்றில் அர்ச்சுனா வெளியிட்ட கருத்து. இலங்கையில் வேகமாக அதிகரிக்கும் தேங்காயின் விலை, நெருக்கடியில் தள்ளப்பட்டுள்ள மக்கள். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு 4/12/2024 நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த சந்திப்பின் போது இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் நீண்ட காலமாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் விளக்கமளித்தனர். எதிர்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராச மாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சில இனவாத கருத்துக்களால் அதனை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு, அரசியல் கைதிகளின் விடுதலை, பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், காணி அபகரிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராச மாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சுமார் 1 மணி நேரம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன், சத்தியலிங்கம், எஸ். குகதாசன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பில் சிறந்த தேர்வு நடைமுறைப்படுத்தப்படும் வரை 13வது திருத்தச் சட்டம் நீக்கப்படாது. அது தொடர்பில் சகல தரப்பினருடனும் ஆக்கபூர்வமான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று நான் கூறினேன் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மாறாக மாகாண சபை முறை எவ்வித கலந்துரையாடல்களுமின்றி ஒழிக்கப்படும் என நான் ஒருபோதும் கூறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டுவரவும் புதிய அரசமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கு சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என அண்மையில் அவர் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த செய்தியில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக 13வது அரசமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம். நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது. இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அரசமைப்பின் ஊடாக நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 13வது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை. மாறாக இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையிலான சூழலை காணப்படுகின்றது. எனவே பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் நிறைவேறக்கூடியதும் அனைத்து இன மக்களுக்கும் சமமாக உரிமையை பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய அரசமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி செயல்படுகிறது என்றும் புதிய அரசமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும். அப்போது 13வது அரசமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை முறைமைக்கான தேவையோ நாட்டில் இருக்காது என டில்வின் சில்வா கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள டில்வின் சில்வா வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க 1987 கொண்டுவரப்பட்ட 13வது திருத்தம் தவறியுள்ளது. அதனால் வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க மிகவும் நடைமுறை சாத்தியமானது சரியானதுமான தீர்வினை முன்வைக்க வேண்டியுள்ளது.
அத்தகைய மிகச்சிறந்த தீர்வினை முன்வைத்து நடைமுறைப்படுத்தப்படும் வரை 13வது திருத்தத்தையும் மாகாண சபைகளையும் ஒழிக்கப் போவதில்லை என்று நான் கூறினேன். மேற்படி புதிய தீர்வுகள் எதிர்காலத்தில் கலந்துரையாடலுக்கு இலக்காகப்படுகின்ற அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 31 நாட்களில் வெலிக்கடை சிறைச்சாலையில் கடமையாற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் 233 சந்தர்ப்பங்களில் கைதிகளை தமது வீடுகளில் பணிக்கு அமர்த்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. சிறை காவலர்களின் 234 மனித நாட்கள் இதற்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை காட்டுகின்றது. இதன்போது சிறைச்சாலை தலைமையகத்தின் 9 வாகனங்கள் 62 தடவைகளில் 372 கிலோமீட்டர் தூரம் சென்று கைதிகளை சிறைச்சாலை அதிகாரிகளின் வீடுகளுக்குள் அழைத்து சென்றுள்ளதாக கணக்காய்வு மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கைகள் மேலதிக நேர செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினாலும் 2023ஆம் ஆண்டில் மேலதிக நேர மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகளுக்காக 982 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதன்படி 2022ஆம் ஆண்டை விட 2023ஆம் ஆண்டில் மேலதிக நேர மற்றும் விடுமுறை கொடுப்பனவு 106 மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளது கணக்காய்வு மூலம் தெரிய வந்துள்ளது. நான் வடக்கு மாகாணத்தை பிடித்த தொற்றை ஒன்றை இதற்கு முதலிருந்த அரசாங்கத்திலே கண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன் போது மேலும் அவர் தெரிவித்ததாவது, இந்த அரசாங்கத்தில் இனவாதம் இருந்தது. எங்களை பிளவுபடுத்தி பிரித்து எங்களை தமிழர்களாக ஆட்சி செய்தார்கள். அனுரகுமார அரசாங்கம் இதுவரை எதையும் செய்யவில்லை. வடக்கை பிரதிநிதித்துவம் செய்வதனால் அதை நான் பெருமிதத்துடன் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே தேசிய மக்கள் சக்தி கட்சியினால் 3 பேர் தெரிவு செய்திருக்கின்றார்கள். வடக்கிலே எங்களிடையே பொய் சொல்கின்ற அரசியல்வாதிகளை இல்லாமல் செய்து சுயாதீன குழுக்களில் போட்டியிட்டு எங்களை மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் எங்களுக்கு எப்போதும் செய்யாது என்று சொல்லி மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இவர்கள் இனவாத அடிப்படையில் செயற்படுகிறார்கள். எனக்கு இடமளியுங்கள். கௌரவ உறுப்பினருக்கு கதைக்க இடமளியுங்கள். இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் என்னை தாக்கினார்கள். நான் வைத்தியர், சிறு பிள்ளை போல பேச விரும்பவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறியுள்ளார். திருகோணமலையில் 8 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை அன்பு வழிபுறம் பிரதேசத்தை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பிரதேசத்தில் கேரள கஞ்சா கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து திருகோணமலை காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்படி இடத்துக்கு சென்று சந்தேக நபரை சோதனை செய்துள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபரிடமிருந்து 8 கிராம் கேரளா கஞ்சாவை கைப்பற்றியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக திருகோணமலை உப்புவெளி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாவீரர் தின அனுஷ்டிப்புகளை திட்டமிட்ட வகையில் திரிவுபடுத்தி வடக்கு தெற்குக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் புகைப்படம் மற்றும் காணொளிகளை பதிவேற்றம் செய்தவர்களில் 2 புதிய ஜனநாயக முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் 4/12/2024 நேற்று நடைபெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த 2 வார காலப்பகுதியில் இடம்பெற்ற கைதுகள் மற்றும் அதற்கான காரணங்களை சபைக்கு அறிவிக்க எதிர்பார்க்கிறேன். இனவாதத்துக்கு எதிராகவே தேசிய மக்கள் சக்திக்கு மக்களாணை கிடைத்தது. தேசிய ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் அனைத்து இன மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை தந்துள்ளனர். ஆகவே இனவாதம் மற்றும் மதவாதம் ஆகியவற்றுக்கு எதிராக செயல்படுவோம். மாவீரர் தின அனுஷ்டிப்பு பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறும் உரிமை அனைவருக்கும் உண்டு. வடக்கு மற்றும் கிழக்கு தெற்கு உட்பட அனைத்து மாகாணங்களுக்கும் இந்த உரிமை உண்டு. நாங்கள் இன்றும் இந்த நிலைப்பாட்டில் உள்ளோம். விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அமைப்பின் கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த இடமளிக்க முடியாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். அண்மையில் கல்கமுவா பகுதியில் நான் குறிப்பிட்ட விடயத்தை திரிவுபடுத்தி பொய்யான வகையில் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த பொய்யான செய்தி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளேன்.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த நவம்பர் மாதம் 21 முதல் 27ஆம் தேதி வரை மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு மாகாணங்களிலும் 244 மாவீரர் தின அனுஷ்டிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றின் 10 அனுஷ்டிப்புகளில் விடுதலை புலிகள் அமைப்பின் அடையாளங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அல்லது ஊக்குவிக்கும் வகையில் ஒரு சில விடயங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. வடக்கில் மற்றும் கிழக்கில் அனுஷ்டிக்கப்பட்ட மாவீரர் தினம் குறித்து தெற்கில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்கும் வகையில் பல விடயங்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. மாவீரர் தினத்தை முன்னிட்டு இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவேற்றம் செய்த 4 கைது செய்யப்பட்டனர். வடக்கில் ஒருவரும் பத்தேகம மர்தானே பொரஸ்கமு ஆகிய பகுதிகளில் 2 கைது செய்யப்பட்டனர். வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான செய்திகளை பதிவேற்றம் செய்தவர்களில் 2 சிலிண்டர் தரப்பின் 2 செயற்பாட்டாளர்களாக உள்ளனர். ஊடக சுதந்திரத்தை முடக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. இருப்பினும் அனைத்து உரிமைகளும் இனங்களின் நலனை அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும் என்றார். இலங்கையில் அண்மைய நாட்களில் தேங்காய் விலை வேகமாக உயர்ந்துள்ளமை மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் விடயமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் கண்டி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தேங்காய் விலை 200 ரூபாவை தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் நாட்களில் 220 ரூபாயை தாண்டலாம் என சந்தை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மக்களின் நுகர்விற்கு தேவையான அளவு தேங்காய் கிடைக்காததால் அதன் விலை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமைக்கு தீர்வாகி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் சதோச ஊடாக குறைந்த விலையில் தேங்காய்களை விற்பனை செய்ய தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தீர்மானித்துள்ளது. அதற்கமைய அரசாங்கத்திற்கு சொந்தமான கூட்டு தாபனத்தின் ஊடாக 110 ரூபாவிற்கு தேங்காய் கொள்வனவு செய்யப்பட்டு சதோச ஊடாக 130 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கிளிநொச்சியில் பரந்தன் பூநகரி வீதியின் செல்விப்புறம் வீதியின் கரையில் நீரினுள் மூழ்கிய நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பூநகரி பள்ளிக்குடா செட்டியார் தரைவழியை சேர்ந்த 69 வயதுடைய செல்லையா கனிஷ்டநாதன் என்ற முதியவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.